10வது வகுப்பு கணித பாடத்தில் உறவுகளும் சார்புகளும்ல பயிற்சி 1.1ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். A = இந்த செட் ஆஃப் ஆல் 5 6, B = இந்த செட் ஆஃப் ஆல் 4 5 6, C = இந்த செட் ஆஃப் ஆல் 5 6 7 எனில் A × A = B × B வெட்டு C × C என காட்டுக. இப்போ 3 கணங்கள் கொடுத்துருக்காங்க. உனக்கு இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க? A × A = B × B C × C என காட்டுகன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கணங்கள் எழுதிக்கிறோம். நம்ம இந்த கணங்கள் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து செய்வது மாதிரி தான் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிக்குவோம். A = 5 6, B = 4 5 6 and C = 5 6 7. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டுக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? A × A. A × Aனா என்னது? ஏவையும் ஏயும் தான் செய்ய போகிறோம். A × A = A என்ன இருக்குது? 5 6. A என்ன இருக்குது? 5 6. 5 5 5 6. ரெண்டாவது உறுப்பு என்ன இருக்குது? 6 5 6 6. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடில் பெருசாக இருக்குது RHS. ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? B × A B × B வெட்டு B × B வெட்டு C × C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை முடிச்சுக்குவோம். B × B. பியில் என்ன இருக்குது? 4 5 6. 4 4 4 5 4 6. அடுத்து என்ன இருக்குது? 5 4 5 5 5 6. மூணாவது உறுப்பு என்ன இருக்குது? 6 4 6 5 6 6. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? C × C. C × C. இப்போ Cயில் என்ன இருக்குது? 5 6 7. ஃபஸ்ட்டு 5 5 5 6 5 7. ரெண்டாவது உறுப்பு என்ன இருக்குது? 6 5 6 6 6 7. மூணாவது உறுப்பு என்ன இருக்குது? 7 5 7 6 7 7. இப்போ இந்த ரெண்டுக்கும் பொதுவானதை தான் அடுத்து எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம்? B × B B B × B வெட்டு C × C. இந்த ரெண்டுலேயும் பொதுவாக என்னென்ன இருக்குது? 5 5 இருக்கா? இருக்குது. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. 5 5. அடுத்து என்ன இருக்குது? 5 6 இருக்குது. 5 6. அடுத்து என்ன இருக்குது? 6 5 6 5. அடுத்து என்ன இருக்குது? 6 6 6 6. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சமமாக இருக்கா? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? 5 5 5 6 6 5 6 6. அதே தான் இங்கேயும் இருக்குது. தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு = ரைட் ஹேண்ட் சைடு. தேர்ஃபோர் தட் இஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கணக்கை அப்படியே எழுதிடுறேன். A × A = B × B வெட்டு C × C. நிரூபிக்கப்பட்டது என காட்டுகன்னு தானே கேட்டிருக்காங்க. நிரூபிக்கப்பட்டது. இல்லை நீங்கள் இப்படி எழுதுனா கூட போதும்.